Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் சோஷியல் சயின்ஸ் இந்த இயர் கரண்ட் இயர் நடந்த கொஸ்டின் பேப்பர் இது. ஸோ ஆல்ரெடி நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை ஃபுல்லாக முடிச்சிட்டவங்க நெக்ஸ்ட்டு மாடல் கொஸ்டின் பேப்பர் லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர் ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருப்போம். அதை ரிவிஷன் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த கொஸ்டின் பேப்பர் இது கரண்ட் இயர் இப்போ ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் முடிஞ்சிடுச்சு. அந்த மிட்டம் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் தான் இது. இதை நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பாருங்கள் உங்களுக்கு டைம் இருந்தால், இல்லைனா இதை வந்து ஜஸ்ட்டு நீங்களாக வந்து செல்ஃப் கரெக்ஷன் பண்ணி இதை வந்து படித்து டெஸ்ட் எழுதுங்க. ஓரல் டெஸ்ட் ஆர் ரிட்டன் டெஸ்ட், சரிங்களா? ஸோ இதை வந்து டைமே இல்லைனாலும் இதை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இது கரண்ட் இயர் நடந்தது. ஸோ ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்களா, இல்லை நீங்கள் படித்தது வந்து இதில் கவர் ஆகிருக்கா அப்படின்றத ஒரு க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. எது மிஸ் ஆகிருக்கோ அதையும் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு சான்ஸும் இருக்குது. நீங்கள் வந்து ஓவரால் அந்த 4-5 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் இப்போ கரண்ட் இயரில் நடந்த ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இதோட சேர்த்து நீங்கள் ரிவிஷன் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் எல்லா கொஷின்ஸும் கவர் பண்ணிடுவீங்க. எந்தெந்த பேட்டர்ன் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க மாடல் இதை பாருங்கள். ஃபில் இன் த பிளாங்க்ஸ்லாம் வந்து 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் சொன்னேன் 1 மார்க்ஸ் வந்து தரோவாக இருங்க. ஸோ 1 மார்க்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா அது ரொம்ப ஈஸி. ஸோ இதில் 5 மார்க்ஸ் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிது 1 மார்க்ஸ்லேயே. பாருங்கள், அடுத்து மேப் ஒர்க்கும் பார்க்க சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் வரும்போது நம்ம லாஸ்ட் மொமெண்ட்டில் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. பிஃபோராகவே ஸ்டடி பிளான் போட்டு வச்சுட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இன்னொரு 3 டிஸ்ட்ரிக்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த 3 டிஸ்ட்ரிக்ட்டுமே ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நியர்லி 10 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் இது வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு எதெல்லாம் மிஸ் ஆயிருக்கோ அதெல்லாம் படிக்க மேக்ஸிமம் எல்லாமே கவர் ஆகிடும். உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 1 மார்க் 7 மார்க்ஸ் வருது. ஸோ 1 மார்க்கை மட்டும் நீங்கள் தயவுசெய்து மிஸ் பண்ணக்கூடாது. எத்தனை 1 மார்க்ஸ் கேட்டிருக்காங்களோ அத்தனை வந்து உங்களுக்கு மார்க்ஸ் வந்து வரணும், கவர் ஆகிருக்கணும். 7னா 7 அவுட் ஆஃப் 7 வந்துடணும். அந்தளவுக்கு நீங்கள் வந்து 1 மார்க்கை நீங்கள் தரோவாக படிச்சுக்கோங்க. 1 மார்க் வந்து உங்களுடைய அந்த 50 மார்க் ஸ்கோர், அதாவது ஓவரால் ஸ்கோரில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிளேஸ் வந்து அது வந்து ரோல் பண்ணும். என்னென்னா அதோட ரோல் என்னென்னா 1 மார்க்ஸ் இப்போ பாருங்கள் 1 வேர்ட் ஆன்சர்ஸ் தான். ஸோ அதில் நீங்கள் ஃபுல்லாக தரோவாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஃபைனலாக இதை வச்சுக்கோங்க. பாருங்கள், இன்னொரு 5 மார்க்ஸில் ஒரு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் 5 வருது. ஸோ 7 + 5 12 மார்க்ஸ் உங்களுக்கு 1 மார்க்ஸில் வந்தது. 50ல் வந்து அவுட் ஆஃப் 50 12 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு 1 மார்க்ஸ் கவர் ஆகிடும். அது போக ரிமைனிங் வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது 38 மார்க்ஸ் தான் கொஸ்டின் ஆன்சர். அதுலேயும் வந்து மேப் இருக்குது. கம்பல்சரி நான் படிக்க வேண்டியது என்ன சொன்னேன், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் இருக்குது, கிவ் ரீசன் இருக்குது, அது எல்லாமே வரும். ஸோ அது பார்த்திங்கன்னா ஜியோகிரஃபியில் மட்டும்தான் இருக்கும். நியர்லி 15 to 20 கொஸ்டின் வச்சுக்கோங்க. அப்போ அது கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேப் ஒர்க்கை நீங்கள் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மேப்லேயே பார்த்தீங்கன்னா வந்து 8 மார்க்ஸ் இது டீட்டெயில் கொஸ்டின் இல்லைனா மேப்புன்ற மாதிரி. ஸோ இது மேக்ஸிமம் நீங்கள் வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தரோவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து 45 அபவ் தாராளமாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ டவுட் இருந்தால் நீங்கள் அந்த இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸை முடிச்சுட்டு இதை பாருங்கள், எவ்வளோ மார்க்ஸ் நீங்களே செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுங்கள். இது இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் 7 வருது. அது போக 2 மார்க்ஸ் வருது பாருங்கள் கொஸ்டின் ஆன்சர்ஸ். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் கவர் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கடுத்து ரிமைனிங் ஓகே மேம் நான் வந்து ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண இதை மட்டும் படித்தா போதும் தான் நீங்கள் கவர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது வரைக்கும் நல்லா முடிச்சுட்டு, ஏன்னா இது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ன்றதுனால இதிலே ஓவரால் உங்களுக்கு கவர் ஆகிடும். அது போக உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ரிமைனிங் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.